அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அசோக் குமார் லாஹிரி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். இவர் தான் வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் வந்திருக்காங்க. சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் தான் நித்தி ஆயோகோட சேர்மனா இருப்பாங்க. ராஜீவ் கௌபா, கேவி ராஜு, கோபர்தன் தாஸ், அபய் கரந்திகர், டாக்டர் எம் ஸ்ரீனிவாஸ் வேர் அப்பாயிண்டட் அஸ் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஃபுல் டைம் மெம்பர்ஸா இருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஸோ அசோக் குமார் லஹிரி வச்சு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து ஹி சர்வ்ட் அஸ் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஃப்ரம் 2002 டு 2007 அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஹி வாஸ் அ கீ மெம்பர் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். Dr. Lahiri has held senior positions at IMF, World Bank and served as an executive director at Asian Development Bank அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, OPEC was established in 1960 with its headquarters in Vienna. ஸோ OPEC அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1960ல பாக்தாத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வியன்னால இருக்கு. Following the withdrawal of UAE, there are 11 members in OPEC. OPECல இது வரைக்கும் 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ May 1, 2026ல UAE வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 11 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, டிசைனர் ரைஸை வச்சு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டெவலப்டு பை சயின்டிஸ்ட் அட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் திருவனந்தபுரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ CSIR NIIST திருவனந்தபுரம் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனர் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை ப்ரோட்டீன் லெவல்ஸ் அண்ட் லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ். கிளைசீமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரைஸை பிரேக் பண்ணி நியூட்ரியன்ஸ் ஆட் பண்றதா. அதுல ஜெனடிக் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ண கிடையாது. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்வேவை ரிலீஸ் பண்றது யாருன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். அவங்களோட 80th ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.